அம்மா போயிட்டு வரேன். டேய் சர்ச்சுக்கு தானே போற, பைபிள் எடுத்துட்டு போடா. ஐயோ பைபிள் எடுக்காம போறானே. என்ன பைபிள் ரொம்ப வெயிட்டா இருக்கு. எப்படியும் நம்ம சர்ச்சில் புதிய ஏற்பாடு தான் வாசிக்க போறாங்க. இது எதுக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் காலங்காத்துல அப்படி படிச்சோம்க்கா காதுக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்க. வெளியே போய் விடல வந்துட்டான் பேசா. ஒரு நாள் எழுந்துச்சு பைபிள் படிக்கிறது கிடையாது. உனக்கு போய் தம்பியா பிறந்த பாரு. ஏல இன்னும் நீ போலையா? போலாம் இங்கிட்டு. உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவர் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் எவ்வளவு வகையும் சந்தேகப்படாமல் சோசத்தோடு எக்ஸாமா பைபிள்லாம் வாசிக்க பேசாம பாடல. பைபிள் படிச்சா பாஸ் ஆக முடியும். சரி பாஸ் ஆயிடலாம். வெளியே போய் படி போ. வரலன்னு சொன்னா கேட்காங்களா? சோறும் தராம ஒன்றும் தராம வானா எப்படி வர முடியும்? ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா. சரி இன்னைக்கு பிளாக் அண்ட் பிளாக்ல தான் போறோம். இன்னைக்கு ஃபுல்லா கருப்பு தான். மா யாரியா? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கோம். ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கீங்களா? என்ன வேணும்? 2000 ரூபா பணம் தரக்கு டோக்கன் கொடுக்க வந்திருக்கோம். அங்கெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க. ஒரு தெருவாக முடிச்சு இப்போ உங்கள் தெருவுக்கு வந்திருக்கோம்மா. அப்படியா? இப்போ என்ன வேணும்? உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா. பாப்பா பைபிள் எடுத்துட்டு வாம்மா. நம்ம கார்டு தானே கேட்டோம், பைபிள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கேட்டால் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஐயா? முக்கியமான இந்த பொருள்களெல்லாம் இப்படி பைபிளுக்குள்ளே வச்சா தான் பந்துஸ்தான் இருக்கும். பார்த்தீங்களா? எல்லா பொருளும் இருக்குல்ல. இதுதான் உங்களுக்கு பைபிள். ஆமாம், அதில் வச்சா தானே பந்துஸ்தான் இருக்கும். சரி, இந்த 2000 ரூபாய் எப்போ தருவிய? தருவோம்மா, தருவோம். வாங்கிட்டு உங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. தப்பு தெரியுதோ? சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். எந்த பைபிள் எடுக்கலாம்? போகிறது யூஸ் சர்வீஸ்க்கு. எப்படியும் பைபிள் தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் போனை பார்த்துக்கலாம். ஷோபா, என்ன நண்பர் ரெண்டு மிஸ் கால் வேறு அடிச்சிருக்கான். வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான். டேய், நீ கேட்ட
வந்துட்டுடா, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. படம் வந்துட்டா? ஷே, வேற லெவல். எப்படியாவது பார்த்துடணும்ப்பா. இப்படிலாம் காட்டினா பயந்துருவோமா? நாங்கள் பார்க்காத படமா? நான்லாம் சனி மூணியே அடித்து ஓட விட்டுவாங்க. ம். ஷே, தனியாக உட்காந்து பேய் படம் பார்க்குறதும் பயமா தாயா இருக்குது. ஏசப்பா, ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க ஏசப்பா. நீ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு உனக்குமாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசடி இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏசப்பா, என் கூட இருந்துருங்க ஏசப்பா. பாஸ்டே சொல்லியிருக்காங்க சர்ச்சுக்கு வரும்போது நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டை போட்டு போகணுன்னு. சட்டை ஓகே, பேண்ட்டும் ஓகே தான். அப்போ நம்ம பைபிளும் பெஸ்ட்டாக தானே கொண்டு போகணும். அம்மா, அந்த புது பைபிள் எங்க? நீ வச்சிருக்கிறது எல்லாமே புது பைபிள் தான்டா. ஏம்மா அதை சொல்லலாமா? போன வாரம் வாங்கினால அந்த புது பைபிள் எங்க? அதான் அந்த டேபிள் கீழே இருக்குது பாரு. சரி. பைபிள் வேற சூப்பரா இருக்க. தம்பி வேற ஆளை காணும். நம்ம வேற இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியிருக்கோம். நே நே பிரேஸ்லாட் நே. இந்த கலர் நம்மகிட்ட இல்லையே. அடுத்து இதான் வாங்குறோம். நே தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியாவா? வாங்கனே, கிளம்பு வாங்கனே. என்னங்க, நீங்களும் இந்த வீடியோ போல பைபிள் யூஸ் பண்றீங்களா? நம்முடைய வேதாகமம் நம்ம கையில கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம தூங்கும்போது பேய்க்கு பயந்து தலைக்கடியில பைபிளை வச்சு தூங்கவா, இல்ல நமக்கு முக்கியமான பொருட்களை தொலைஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்பா வைக்கிற ஒரு புத்தகமா பயன்படுத்தவா? இல்லைங்க, சும்மா நம்ம கையில பைபிளை வைக்கும்போது நமக்குள்ள எந்த மாற்றமும் வராது. இந்த வேதத்தை நம்ம நேசிக்கும் போது நமக்குள்ள ஒரு சமாதானம் வருங்க, ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க. நம்ம கையில இருக்கிற பைபிள் வெளி அழகையும் அதோட விலையும் முக்கியம் இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கும் ஜீவ தேவனின் ஜீவ வார்த்தை நமக்குள்ள இருக்குதா என்பதுதான் முக்கியங்க. கடைசியா ஒன்று சொல்றேங்க, பைபிள் எக்ஸாம்ல வெற்றி பெற அந்த டைம்ல மட்டும் வாசிக்கிறவர்களா இல்லாம வாழ்க்கை இன்னும் எக்ஸாம்ல ஜெயிக்க இந்த வேதாகமத்தை வாசிங்க, நேசிங்க, தியானிங்க, ஜெயிப்பீங்க.